மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் திமுக காங்கிரஸ் இடையே இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட அந்த 9 சீட்டுகளையாவது வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கும் குறைவாக, அதாவது 6க்கு கீழாக உள்ள இடங்களை மட்டுமே திமுக தரப்பில் வழங்கப்படும் என இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி மாநில அளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காங்கிரசினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் மற்றும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் நேரடியாக தலைமைச் செயலகம் சென்று அங்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருந்தார். அதன் பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய அந்த சந்திப்பு என்பது நடைபெறாமலே இருந்து வந்தது. தற்பொழுது திமுக சார்பில் குறைவான இடங்களே தரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய காங்கிரசில், அதாவது தேசிய தலைமையில் இருந்து கடந்த முறை பெறப்பட்ட இடங்களையாவது பெற்று போட்டியிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் ஆகியோர் இருவரும் நேரடியாக டெல்லி சென்றிருக்கிறார்கள். அங்கே காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களை சந்தித்து திமுக தரப்பில் வழங்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய இடங்கள் என்ன, காங்கிரஸ் எவ்வளவு இடங்களை பெற வேண்டும் என்கின்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதாகவும், இன்னும் 2 தினங்களுக்குள் மத்திய தலைமையில் இருந்து காங்கிரசினுடைய தலைமையில் இருந்து தெரிவிக்கக்கூடிய அந்த இடங்கள் நேரடியாக திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டு கேட்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.